பேரறிவாளனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பேரறிவாளனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து வேலூர் மத்திய சிறையிலிருந்து நேற்று புழல் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். தொடர்ந்து இன்று காலை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். அவருடன் ராஜீவ் கொலை வழக்கின் மற்றொரு குற்றவாளி ஜெயக்குமாரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். சுமார் 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து பேரறிவாளன் புழல் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிறுநீரக தொற்று, மூட்டு தேய்மானம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக பேரறிவாளனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பேரறிவாளன் என்ற சிறைவாசி வேலூர் ஜெயிலிருந்து புழல் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார். அங்கிருந்து அந்த தொற்றுநோய், சிறுநீரக தொற்றுநோய் வியாதி இதுக்காக மந்த்லி ரிவ்யூக்காக இங்கே வந்தார். இங்கே வந்த உடனே அவருக்கு ஆல்மோஸ்ட் பூரண குணம் அடைஞ்சிட்டார். அப்புறம் ஜெயக்குமார்னு இன்னொரு சிறைவாசி வந்தார். அவர் வந்ததில் அவருக்கு இந்த நெஞ்சு எரிச்சல் ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு இந்த நெஞ்சு எரிச்சலுக்கு மாத்திரை 14 நாளைக்கு கொடுத்துருக்காங்க.